2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி. தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் எனவும் அதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, அதிமுக பாஜக கூட்டணி நேற்று தினம் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக என்ற ஒரு ஊழல் ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டுவதற்கு தான் நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம் என்பது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு பதிலை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல் தான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தோல்வி கூட்டணி. தொடர் தோல்வியை அந்த அணிக்கு கொடுத்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் இதே தோல்வி கூட்டணியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தினம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டி அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு தகுதியானதாக இல்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து கொள்வது அவரது விருப்பம் சார்ந்தது. ஆனால் எதற்காக இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள், எந்த கொள்கையினுடைய அடிப்படையில் கூட்டணி சேர்ந்துள்ளார்கள் என்று சொல்லவில்லை என்றும் மாறாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப் போவதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் என்றும் அதிலும் குறிப்பாக நீட் தேர்வை, இந்தி திணிப்பை, மும்மொழி கொள்கையை, வக்பு சட்டத்தை எதிர்ப்பதாக சொல்கிறது அதிமுக. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்லக்கூடிய அதிமுக இவையெல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா? இது எதை பற்றியும் உள்துறை அமைச்சர் பேசவில்லை என்றும் அதிமுக தலைமையையும் அவர் பேச அனுமதிக்கவில்லை. மாறாக திமுகவையும் திமுக அரசையும் தன்னையும் விமர்சிப்பதற்கு மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பயன்படுத்தி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் என்று மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாநில உரிமை, மொழி உரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்காக களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம் தான் திமுக. ஆனால் அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி என்பது இது அத்தனைக்கும் எதிரானது என்றும் பதவி மோகத்தில் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர் தான் பழனிசாமி என்பதை யாரும் மறக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வை பற்றி ஊடகமாக திரும்ப கேள்வி எழுப்பிய போது அதற்கு சரியான பதிலை உள்துறை அமைச்சரால் சொல்ல முடியவில்லை என்றும் நீட் தேர்வு சரியானது என்றாவது தன்னுடைய வாதத்தை அவர் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாறாக நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதே திசை திருப்புவது என்ற திசை திருப்பக்கூடிய பதிலையே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இது மணிப்பூர் அல்ல தமிழ்நாடுதான் என்பதை உள்துறை அமைச்சருக்கு நினைவூட்டுவதாகவும் 1.5 ஆண்டுகளாக 250 பேர் படுகொலை செய்யப்பட்ட மாநிலத்தை பாஜக ஆண்டது என்றும் அங்கே போய் அமைதி நிலைநாட்ட முடியாத உள்துறை அமைச்சர் அமைதியான மாநிலத்துக்குள் வந்து அமைதியை குலைக்க பார்க்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்த மேடையில் ஊழலை பற்றி உள்துறை அமைச்சர் பேசிய காட்சியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கவே செய்கிறார்கள் என்றும் அதிலும் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா அவருடைய கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது பேச தகுதியான வார்த்தை தானா இந்த ஊழல் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா யோசித்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழை ஒழிக்க, இந்தி தமிழர்களது வளர்ச்சியை தடுக்க பல்வேறு சதித்திட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க, தொகுதி மறுவரை என திட்டமிட்டு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் சிதைத்து சீரழிக்க நினைக்கிறது பாஜக தலைமை என்றும் பழைய கொத்தடிமை கூடாரமான அதிமுகவினுடைய தலைமையை மிரட்டி பணிய வைத்து தன்னுடைய சதி திட்டங்களை பாஜக நிறைவேற்ற பார்க்கிறது என்றும் பாஜக தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுயமரியாதையின்றி டெல்லிக்கு மண்டியிட்டு தமிழ்நாட்டை அடகு வைக்க துரோக கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க விடையை தேர்தலின் போது அளிப்பார்கள் என்றும் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.